வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா, வீட்டுக்கு வந்து கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. மளிகை சாமான் தான், வேற ஒன்றும் இல்லை. போய் மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு டிமார்ட் போயிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் ஷாப்பிங் போக வேண்டிய வேலை இருக்குது. ஒருத்தவங்களுக்கு பர்த்டே வருது. அந்த பர்த்டே அவங்களுக்காக வந்து நம்ம ட்ரெஸ் எடுக்க போகிறோம். அதனால் அந்த விளாக் தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரெஸ் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பாப்பாவுக்கு உங்களுக்கும் அழகாக இருக்குது அப்படின்ட்டு. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து இன்ஸ்டாவில் வந்து லிங்க்கு போட்டிருந்தேன், அதையும் வந்து நிறைய பேர் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நல்லா இருந்துச்சு நீங்கள். தேங்க்யூ ஸோ மச். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கடைக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஷாப்பிங், அதுக்கப்புறம் வந்து நம்ம வேணுங்கிற திங்ஸ் வாங்கலாம். இல்ல கடல்லையே இல்லையாம்மா பாடி கெட்டதுக்கு எப்படி வாங்கன்னு எனக்கு தெரியல. நீ இதை போட்டா குத்துது, அதை போட்டா கொடை. இப்போ எடுக்கும்போது எடுத்துக்குவேன், ஆனால் போட்டதுக்கு அப்புறம் குத்துது கொடை. கடையிலேருந்து வேறு கடைக்கு வந்துச்சு, அங்கே செட் ஆகலை அப்படின்னு. நல்லா இருக்குல்ல, பார்க்க சூப்பராக இருக்கு. டிமார்ட்டில் எல்லாத்தையும் வாங்கிட்டு பேக் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பையில் அங்கே வச்சாச்சு. நம்ம பாப்பா ட்ரெஸ் வாங்கினது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இதில் வந்து பாதி வச்சுக்கிட்டு இருக்கோம். வீட்டில் போய் என்னென்ன வாங்கினோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இப்போ தான் வந்தோம். வாங்க என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட ட்ரெஸ்ஸில் இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த தடவையும் போயிட்டு எங்கள் அத்தைக்கு ஒரு 3 ப்ளவுஸ் வாங்கிட்டு வந்தேன். நான் கொடுத்துட மாட்டேன். அத்தை இந்தாங்க. என்னென்ன கலர் இல்லைன்னு சொன்னீங்கன்னா தான் எனக்கு அடுத்த டைம் போகிறப்ப எனக்கு கலர் தெரியும். நான் அங்கே போயிட்டு என்ன கலர் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. 3 கலர். இந்த கலர் எடுத்து வந்தீங்கல்ல, எந்த கலரு இப்போயா? கலரே எனக்கு தெரியல. சரி வை. ஆமாம், தைச்சிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டிமாக்கு எடுத்துக்கிற ட்ரெஸ்ஸு. ஹாப்பி பர்த்டே. நீங்கள் நினைப்பீங்க இப்போ எதுக்குக்கா ட்ரெஸ்ஸு அப்படின்னு. பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே வருது. பர்த்டேக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். மெயின் ஷாப்பிங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா ட்ரெஸ்ஸு தான். அதுக்காக போனது இப்போ அத்தனையும் பேண்ட்டு செல்லாம் இருக்குது. 1600 ரூபாய் இந்த ட்ரெஸ். இதுக்கு ரேட் அதிகமாக தான் இருக்குது, ஆனால் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, ஒர்த்து தான். இது ஃபேண்ட் போட்டுக்குவேன். ஷால் ஷால்ல வேண்டாம். பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ் எப்படி இருக்கு? அது பாப்பா பிறந்தநாளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் எப்போன்னு நினைக்கலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் இருக்குது பாப்பாவுக்கு. அடுத்த மாதம் 12ஆம் தேதி தான். நாங்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரம்ஜான் அந்த இதுலேயே போய் ட்ரெஸ் எடுத்துருவோம். 1 மாதம் முன்னாடியே எடுத்துருவோம். ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அது கையில் காசு இருக்கும்போது எடுத்துருவோம். அப்படித்தானே கணக்கு? எங்கள் கணக்கு அதுதான். எங்கள் கணக்கு அதுதான். கையில் காசு இருக்கும்போது எடுத்துருவோம். ஏன்னா எப்பவுமே இப்போ பிறந்ததுலேருந்து அப்படித்தான். அப்போதைக்குன்னு போய் எடுக்க மாட்டேன் எப்பவுமே. இதுதான் பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ்ஸு. ஓகேங்களா? மெயின் பர்ச்சேசிங் போனது அதுதான். அந்த ட்ரெஸ் வாங்கினதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இன்றைக்கி இந்த பக்கெட் இருந்ததுனால தான் டிமார்ட்லேருந்து நம்ம தப்பிச்சு விடுவோம், இல்லாட்டினா முடியாது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் டிமார்ட்டில் நம்ம கம்மியான இது வாங்கலை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, மளிகை சாமான் ஃபுல்லாகவே வந்து 20 ரூபா பொருள் வந்து வாங்குவோம் இல்லைங்களா? அப்படி வாங்காமல் எல்லாமே வந்து மளிகை ஜாமான் ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து டிமார்ட்லேயே மொத்தமாக வந்து நான் வாங்கிட்டேன். அங்கேயே வாங்கிட்டேன். ஏன் அப்படின்னா சும்மா போக முடியல. சும்மா போக முடியாதனால 10 ரூபா வாங்கினாலும் நமக்கு அதுவும் கணக்கு பார்த்தா நட்டமாக தான். சீக்கிரம் முடிஞ்சிருது. இப்போ போன டைம் வந்து போய் இந்த பொடி ஐட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வாங்கிட்டு வந்தேன். அது ரொம்ப நாள் வந்துச்சு. இனிமேல் இருக்குது. இப்போ எதுக்கு இது யூஸ் ஆகாதா? அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த தடவை. மளிகை ஜாமானத்துக்கு மட்டும் இந்த தடவை எவ்வளோ செலவாயிருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள்.
கல்யாணம் ஆனதுலேருந்து அப்பெல்லாம் இப்படித்தான் வாங்கிட்டு இருந்தோம். அதான் அப்போ வாங்கிட்டு இருந்தோம். 3 மாசத்துக்கு வீடு இங்கிட்டு வா. எப்போ நம்ம வீடு அப்படின்னு சொல்லி வந்தோமோ, பாப்பா நீ இந்த சைடு வந்துரு, வெளிச்சம் வராதுமா, இந்த பக்கம் வெளிச்சம் வாமா. வராது, இந்த side வா. வீடு அப்படிங்கிற ஒரு டாபிக் ஆரம்பிச்சோமோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இது நின்றுச்சு. 10 ரூபா பாக்கெட்டுக்கு மாதிரி மொத்தமா வாங்குறத நிப்பாட்டிட்டோம். மொத்தமா வாங்குறது நிப்பாட்டிட்டு அப்பெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க, வரும் எவ்வளோ தருவோமா, எப்படி 4 ரூபா 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு 5 ரூபா 5 ரூபா வாங்கிட்டு தான். இல்லை ஒரு 6 மாதத்துக்கு பிரச்சனை இருக்காது நமக்கு. அரிசி மட்டும்தான் இடையில வாங்குற மாதிரி வரும். மற்றபடி மளிகை ஜாமான்லாம் அப்படியே தான் இருக்கும். மல்லிகை ஜாமான் பெரிய டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன், அப்படியே இருக்குது. 8 மாதத்துக்கு வாங்கவும் மாட்டேன், கடை தெருவுன்னு போகவே மாட்டேன் நான். அப்படி தான் இருந்தால் சரி. அப்புறம் மொத்தமாக அப்படி காசு கிடைக்காதுனாலும் விட்டேன். இப்போ வந்து சரி காசு கொஞ்சம் கிடச்சிச்சு. காசுங்கிறத தாண்டிலும் இப்போ அடிக்கடி என்னால் வந்து ட்ராவல் பண்ண முடியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நல்லது, இப்போ ஒரு 4 மாதத்துக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேணுங்கிறத வாங்கிட்டு வந்துட்டேன். சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சொல்றியா? எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாமி பொருள்ல இருந்து ஆரம்பிப்போம். எங்கீங்க என்னது என்ன இங்க இங்க இருக்கா சாமி பொருள்ல இருந்து ஆரம்பிப்போம். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டரு எண்ணெய் எப்பவுமே வந்து நம்ம அந்த டப்பால வாங்கிடுவோம். டப்பானா 1 லிட்டர் அந்த ஆயில் பாட்டிலில் வாங்குவோம். 120 ரூபா 130 ரூபா தான் வரும். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி ஆயிடுச்சு, 140 ரூபா. டப்பாவோட எடுத்தோம்னா 157 ரூபா, பேக்கெட் எடுத்தோம்னா 140 ரூபா. டப்பா ஆல்ரெடி நம்ம வீட்டில் நிறைய இருக்குது, அதனால நம்ம இதை மட்டும் எடுத்துக்கலான்னு எடுத்தாச்சு. அதோட பை 1 get 1ல கம்ப்யூட்டர் சாம்பிராணி, அப்புறம் இது சூடம் சாமிக்கு தேவையானலாம் வாங்கியாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டிமா சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் அங்கே சும்மா அந்த 2 எடுத்தாங்க. இந்த ஜிஞ்சர் பிஸ்கெட்டு, ஒரு ஜாம் பேக்கெட்டு. தீப்பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டலே வந்து 8 ரூபா, 10 இருக்குன்னு 8 ரூபா. இந்த பண்டலே 8 ரூபா. சாமிக்கு வந்து தீப்பெட்டி வாங்கியாச்சு. அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுண்டா கவரு பவுடரு, அப்புறம் நம்ம இது குட் நைட் லிக்விடு, ப்ரஷ் வாங்கியாச்சு. அப்போ பேஸ்ட்டு சோப்பு அதெல்லாம் கேட்பீங்க, அதெல்லாம் வந்து நம்ம இந்த இதில் 20 ரூபா இந்த இதில் வாங்கிக்கலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 89 ரூபா அந்த பெருசு தான் இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து பெருசு வந்து நம்ம அம்மிக்கு வந்து அதெல்லாம் கட்டாது, அப்படியே பிரிக்கி தள்ளிடுவாங்க. நம்மளுக்கு சின்னது தான் கரெக்டு. அதை வந்து நான் மிளகு சீரகம் இது எல்லாமே அங்கேயே வாங்கிட்டேன். மிளகு சீரகம் சோம்பு கடுகு புளி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு, ரெட் பீன்ஸு இது சரி சரி கம்மி. அப்படியே ராகி சேமியாவும் நார்மல் சேமியாவும் இன்னொன்று இங்கே இருக்கு. அதில் 2 எடுத்துட்டேன். அதோட வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காய டப்பா. போன டைம் போகும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ 99 ரூபாயா, இதில் இது 62 ரூபா. அந்த டிமார்ட் ப்ரைஸ் 62 ரூபா போட்டிருந்தாங்க. போன டைம் போகும்போது 100 ரூபா, பை 1 get 1. இந்த டைம் போகும்போது ஒரு பீஸ் 60 ரூபா. அப்படியே அத்தனை போன டைமே எடுன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? போன டைம் போனப்போ இல்லை, நம்ம 2வது டைம் போகும்போது எடுத்தப்போ பை 1 get 1 50 ரூபா 100 ரூபா போட்டிருந்தாங்க. அதை தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எத்தனை தடவை போயிட்டு வந்துட்டோம், ஒரு தடவை கூட வாங்கவே இல்லை, இப்போ தான் வாங்கியிருக்கேன். அதோட வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் பேக்கெட் 2, கல்லுப்பு 2, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தூளும் வாங்கிட்டேன். இதுதான் இல்லை எல்லாமே 100 50 வேணுங்கிறது 50 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. ப்ரூ பேக்கெட் வந்து இருக்கிறதுலே இதாங்க ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஆமாம் ப்ரூ 160 ரூபா. எனக்கு மனசே இல்லை, அங்கெல்லாம் அது 120 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறேன். அப்புறம் மஞ்சத்தூள். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே அந்த டீத்தூள் யூஸ் பண்ணுவோம். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணன் தேவில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருக்கோம். பார்ப்போம், குடிச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை வந்து அங்கேயே 40 ரூபா போட்டிருந்தாங்க கிலோ, அங்கேயே வாங்கியாச்சு. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் 1 லிட்டரும் இந்தெண்ணெய் 1 லிட்டரும். இந்தெண்ணெய் 140 ரூபா, இந்தெண்ணெய் 110 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லெண்ணெய் தேங்காய் எவ்வளோ நிட்டீங்க? 200 சொல்கிறேன். 200 சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா. ரஸ்க்கு மீ 60 ரூபாய்க்கு வாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் பிரியாணிக்கு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த அரைச்சி வைக்கிறதுலாம் கொஞ்சம் இந்த இது தேவைப்பட்டுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா ஒரு டப்பா. டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டப்பா எடுத்துக்கிட்டேன். ஒரு ஊறுகாய் டப்பா, அதோட இந்த டப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் வந்து
கிச்சன் அக்சசரிஸ் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிச்சன் வீடியோ வந்து கண்டிப்பாக போடுவேன். ஏம்மா கிச்சன் வீடியோ வந்து போட்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பருப்பு ஐட்டம். என்ன அப்படின்னா இது வந்து சுண்டல், பச்சை பட்டாணி, கடலைப்பருப்பு, ராகி மாவு, சர்க்கரை, உளுந்து, கடல மாவு, அவருக்கு அங்கேருந்து கண்ணு தெரியுது, கோதுமை அரிசி, கோதுமை ரவை, பச்சைப்பயிறு, வெள்ளை ரவை, மைதா மாவு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி, நம்ம எப்பவும் போல் அரிசி, குருணரிசி 10 கிலோ குருணரிசி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து பண்ணி சாப்பிட்டு பழகிட்டு இல்லையா, அதனால் போன டைம் பண்ண மாதிரி இந்த தடவை 2 எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா. அடுத்து ஒரு லைட் ஒன்று வாங்கணும். ஆமாம், இந்த லைட் இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் லைட் ரொம்ப அவசியம். கரண்ட் போனால் டக்குன்னு எரியும். நம்ம முன்னாடி அந்த வீட்டில் இருந்தது, நம்ம காலையில் வரும்போது கழட்டாம அவசரத்தில் வந்து வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கியிருக்கோம், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பில்லு 4300 4299 ரூபாய், 4300 ரூபாய். இவ்வளோ ஜாமான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இல்லை அரிசியும் சேர்ந்துருக்குது. ஆமாம், அரிசியும் வாங்கிட்டேன். அரிசி மொத்தமாக எல்லா மளிகை ஜாமான் வீட்டுக்கு தேவையான அத்தனையும் வாங்கியாச்சு. இதில் ஒரே ஒரு பொருள் மட்டும் மிஸ்ஸிங். என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகா. டிமார்ட்டில் வந்து மிளகா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதாக வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு வந்து அது செட் ஆகலை. நம்மளுக்கு வந்து இந்த பண்டலாக போட்டு வச்சுருப்பாங்க. இந்த பண்டல் இருக்குது 50 ரூபா தூக்கிட்டு வந்துடுவேன் நான். அங்கே 50 ரூபாய்க்கு தம்மத்துண்டு வச்சுருந்தாங்க, நீட்டாக இருந்துச்சு. ஏன்னா கசகசன்னு இருந்தாலும் பரவாயில்ல, 50 ரூபாய்க்கு நிறைய வேணும்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் எடுக்கல. மற்றபடி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த சோப்பு ஷாம்பு தான் வாங்க. ஆமாம், அதுவும் வாங்கணும். அதுக்கு என்ன ஒரு 300 ரூபா போட்டோம்னா அதையும் வாங்கி சோப்பு கையோட அதையும் போட்டோம் அப்படின்னா அதுவுமே 4 மாதத்துக்கு அப்படியே கிடக்கும். 10 ரூபாயில் ஒரு 100 ரூபாய்க்கு அப்படியே 100 ரூபாய்க்கு மொத்தமாக வாங்கி போட்டோம்னா அப்படியே கிடக்கும். அதே ஒரு டப்பா போட்டு எடுத்து வச்சிடலாம். இந்த தடவை தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்தியாக எல்லாமே வாங்கியாச்சு. நீங்கள் வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்கினா இது வந்து எனக்கு ஒரு எத்தனை மாதம் வருமாம்மா? உனக்கு தான் தெரியும். இல்லை, பொதுவாக எனக்கு இப்படி வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா அப்போல்லாம் 8 மாதம் யூஸ் பண்ணேன். 6 மாதம் 5 மாதம் யூஸ் பண்ணுவோம். இப்போ சம்திங் ஒரு 4 மாதம்னு வச்சுக்கலாமே. நான் இனி அடுத்து எப்போ மளிகை ஜாமான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளாகை பார்த்தா நானே கண்டுபிடிச்சிக்குவேன். ஓகேங்களா? அரிசி வாங்க மேக்ஸிமம், அரிசி ஆயில் வாங்க மேக்ஸிமம் வந்து நம்ம போய் தான் ஒன்றும் பண்ண முடியாது. மிச்சம் திங்ஸ் எல்லாம் வந்து எப்போ வாங்குறேன் நானே விளாகை பார்த்து கண்டுபிடிச்சிக்கிறேன். எத்தனை நாள் நான் வச்சு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நானே பார்த்து கண்டுபிடிச்சிக்கிறேன். நீங்கள் மளிகை ஜாமான் வீட்டுக்கு வாங்கினா எவ்வளோக்கு வாங்குவீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதில் தேவையில்லாத ஐட்டம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சிலதை நான் காட்டணும் அப்படின்னா நான் என்ன காட்டுவேன் அப்படின்னா இந்த திங்ஸு சாப்பிட்ற பொருள் இந்த மாதிரி வாங்கினது இந்த டப்பா ஒன்று சொல்லுவேன். இது வந்து எனக்கு தேவை இருந்தாலும் தேவையா அப்படிங்கிற மாதிரி என் மனசில் இது எதுக்காக தேவை அப்படின்னு இன்னொரு vlogல வந்து நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? மற்றபடி இதில் எக்ஸ்ட்ரா பிட்டிங் எதுவுமே இல்லை. எனக்கு மாதம்ல வாங்கலை, ஃப்ரூட்ஸ் எதுவுமே வாங்கலை. அவ்வளோதான். அப்போட ட்ரெஸ்ஸு எவ்வளோ? ட்ரெஸ்ஸு அம்மாவுக்கு ஒரு ப்ளவுஸ் அதோட 1700. இது ஒரு 1800 சில்லற மொத்தம். நம்ம இன்னைக்கு செலவு ஐயா 5 ரூபா 5500 வந்துடுச்சு. இந்த 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 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ செலவாயிருக்கு. அவ்வளோதான். இன்னும் மளிகை ஜாமான் கடைக்கு பால் பாக்கெட்டோட சரி. பால் பாக்கெட்டோட சரி. பாப்பா அதை பிச்சிடாத. ஓகே, ரேஷன் கடையில் போய் இருக்கிற மளிகை ஜாமான் கடையில் போயிட்டு நம்ம பருப்பு. ஆமாம், நீங்கள் கேட்பீங்க அப்போ நீங்கள் வந்து குழம்புக்கு பருப்பு அந்த பருப்பு வாங்க. அது ரேஷன் பருப்பு யூஸ் பண்ணிக்குவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம ரேஷன் பருப்பு தான். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ரேஷன் பருப்பு தான் யூஸ் பண்ணுறோம். சாம்பாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சாம்பாருக்கு பருப்பு, அப்புறம் ஆயில் அங்கேயே கொடுத்துருவாங்க. கோதுமையை அங்கேயே வாங்கி கோதுமை அரைச்சிக்குவோம். கோதுமை மாவு வாங்கலாம்னு நினைப்பீங்க. கோதுமை மாவு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து கல்யாணம் ஆனதுலேருந்து அரைச்சிக்கிட்டே தான் இருக்கும். வாங்கி வச்சதை இன்னும் கழுவி காய வைக்கல. இந்த தடவை வாங்குறதையும் கையோட கழுவி காய வச்சோம்னா ஒரு 10 கிலோ இந்த மாசத்துக்குள்ள அரைச்சிடணும். இந்த மாசத்துக்குள்ள நம்ம அரைச்சு வச்சுக்கலாம். ஏன்னா மாவு சுத்தமாக முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? எனக்கு என்னமோ இந்த தடவை அதிகமாக வாங்கிடுற மாதிரி, அதாவது செலவு அதிகமாகிடுச்சோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. மொத்தமாக வாங்கினா வாங்கினால எனக்கு அப்படி தோணுதா என்னன்னு. ரொம்ப நாளாக வருஷமாக வாங்காமல் விட்டுட்டு திருப்பி இப்போ வாங்காட்டி எனக்கு அதிகமாக நான் வாங்கிட்டனோ செலவாயிடுச்சோன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. நீங்கள் இது இல்லைக்கா இது கம்மி தான் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்து தான் எடுத்தேன். ரேட்டு கம்மியான, அதாவது
போனோடனே இந்த ஆச்சியில் எடுக்கிறது அது சம்திங் எல்லாத்துலேயுமே டக்கு டக்குன்னு எடுத்தெல்லாம் நான் போடலை. எதில் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும், ஒரு 10 ரூபா 20 ரூபா கம்மியாக இருக்கும், அப்படி பார்த்து எடுத்து போட்டிருக்கேன். இதுலேயுமே பார்த்து எடுத்து போட்டிருக்கு. கம்மி தான் பண்ணியிருக்கேன். இதை தாண்டிலே இல்லைக்கா இன்னும் கம்மியாக எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விலாக் இதோட முடிச்சுக்கலாம். ஓகேவா? பாப்பாவோட ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் சாப்பிட்டு தான் போனேன், இருந்தாலுமே என் உடம்புல எனர்ஜி சுத்தமாக லோ ஆகிப்போச்சு. சாப்பிடணும், எனக்கு வயிறு பசிக்குது. இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. சோறு கொஞ்சம் கிடக்குது, வந்தோடனே ஃபஸ்ட்டு பார்த்துட்டேன். வீடியோ எடுத்து முடிச்சோடனே போய் சோறு சட்டியில் பூந்துறது தான். ஓகே, இந்த விலாக் இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்னு பாயிண்ட் இருக்கும், மறக்காமல் பாயிண்ட் கொடுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு இந்த தடவை ஆனந்தமில் தான் ட்ரெஸ் எடுத்தோம். அதுக்கு முன்னாடி வேறு கடைக்கு போயிருந்தோம். அங்கே சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் ரொம்ப சூப்பராக ரொம்ப ஓவராலாக இருந்த மாதிரி லைட்டாக எல்லாம் ரொம்ப. அதாவது நம்ம பாப்பா எப்படின்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக வந்து போட மாட்டாங்க. அப்படியே வாங்கினாலும் அந்த ஒரு நாள் போடுவா, அதுக்கப்புறம் போட மாட்டாங்க. நிறைய ட்ரெஸ் நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். 2000 2500 ட்ரெஸ் எடுத்துருக்கோம் பாப்பாவுக்கு. ஆனால் அவள் ஒரே நாள் தான் போடுவா, போட மாட்டான். அப்படியே வச்சு இது வந்து பார்த்தா ரொம்ப ஹெவியாக இல்லை, உள்ளேயும் குத்தலை, பார்க்க வெளியும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருந்துச்சு. அதனால சொல்லிட்டு அதை எடுத்து விட்டோம். ஓகேங்களா? ஓகே, பாய் டாட்டா. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க ஆனந்தம் சில்க்ஸில் வெளியே வந்து நம்ம நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்துருந்தோம். எல்லாத்துக்கும் வந்து நல்லா இருக்கீங்களா, நான் உடம்புலாம் பரவாயில்லன்னு கேட்டிருந்தீங்க. நான் நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச். விசாரிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர்ஸ். ஓகே, விலாக் முடிச்சுக்கலாமா? பாய் டாட்டா. நெக்ஸ்ட் ஒரு விலாக்ல பார்க்கலாம். அடுத்தடுத்து உங்களுக்கு விலாக் வந்து பரபரப்பான விலாக் வந்து அடுத்தடுத்து நாங்கள் ரெடியாக வச்சுருக்கோம். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். ஓகேவா? பாய் டாட்டா.